ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlog எங்கே அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு vlog. இது வீடு vlogலாம் கிடையாது. நீங்கள் கொடைக்கானலோ இல்லைனா வத்தலக்குண்டா பைபாஸ் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அபூர்வா ரெஸ்டாரண்ட்டை ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த அபூர்வா அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னா வத்தலக்குண்டு போகிற வழியில், அதாவது வத்தலக்குண்டு பைபாஸில் பித்தளைப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த இடத்துல தான் இந்த அபூர்வா இருக்குது. இங்கே என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்கள் போகும்போதே பார்த்தாலே தெரியும், அங்கே ப்ளே ஏரியாஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய டைம் நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இங்கே நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நாங்கள் அப்படியே உள்ளே ஏறி வந்ததுக்கப்புறம் குழந்தைங்கள ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ப்ளே ஏரியாவில் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ப்ளே ஏரியாவுக்கு போனோம். போயிட்டு நாங்கள் இந்த பக்கத்தில் வரும்போது ஒரு பார்க் இந்த மாதிரி இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தோம். அடுத்து வந்து குழந்தைங்க ப்ளே ஏரியாக்குள்ளே போனதுமே நாங்கள் வந்து சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நான் வெளியே பார்த்துட்டு இருக்கும்போது பிள்ளைங்க வந்துட்டு இதுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா. அதாவது ஒரு குழந்தைக்கு 1 மணி நேரம் விளையாடலாம், ஆனால் 50 ரூபா. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்ம உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 20 ரூபா. ஏன்னா நம்ம அங்கே விளையாட மாட்டோம்ல, அதனால நமக்கு 20 ரூபா, அவங்களுக்கு 50 ருபீஸ். இல்லை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நம்ம போக வேண்டியதில்லை. அங்கே ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த குழந்தைங்கள பத்திரமா பார்த்துருப்பாங்க. நம்ம திரும்பி ரிட்டர்ன் வரும்போது அவங்க நம்ம கூட அனுப்புவாங்க. ஆனால் டைமிங் வந்து கரெக்டாக 1 மணி நேரம் தான். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஏரியா வந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களோட நீங்கள் வந்து சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே விளையாடுறதுக்கும் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது விளையாடுறதுக்கு. நான் உள்ளே போகாதனால வீடியோஸ் வந்து கிளியராக என்னால் எடுக்க முடியலை. ஆனால் ப்ளேயிங் ஏரியாஸ் வந்து சூப்பர். அதே மாதிரி இங்கே நம்ம இந்த பார்க்கில் வந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சுற்றி பார்க்கலாம். இந்த பார்க்கில் நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி முயல் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. முயலெல்லாம் தூங்கிட்டே இருந்துச்சு, சாப்பிட்டுட்டே இருந்துச்சு, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டில் என்றைக்குமே வந்து ஏதாவது ஒரு மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும். வாலிபாலோ கிரிக்கெட்டோ இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது. அதில் எல்லோரும் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. இது ஹோட்டலாகவும் யூஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபங்க்ஷனும் வச்சுருப்பாங்க. அடுத்து வந்து நம்ம டீ குடிக்கணும் அப்படின்னா அபூர்வாக்கு பின்னாடியே ஹோட்டலுக்குள்ளே ஏறாமல் நம்ம அழகாக போய் டீ குடிக்கலாம். அது எப்படின்னா இந்த ஏரியா தான். இதில் ஒரு மீன் வளர்த்துட்ருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக நல்லா சூப்பராக இருந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அப்புறம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஹோட்டலுக்குள்ளே ஏறாமலே நம்ம ஸ்நாக்ஸ் வந்து வெளியவே வச்சுருப்பாங்க. இதில் எது வேணுமோ அதை நம்ம வாங்கிட்டு டீயும் குடிச்சிட்டு அப்படியே வரலாம். அடுத்து வந்து அப்படியே நாங்கள் டீ சாப்பிட உட்காந்ததுமே அதில் வந்து நிறைய கூஸ் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கூஸ் வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த தண்ணியில் அப்படியே வரதை பார்த்து அழகு நம்ம ரசிச்சுட்டே நம்ம நல்லா அந்த ஏரியாவே நம்ம ரசிச்சுட்டு அழகாக டீ சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பராக வரலாம். அந்த அளவுக்கு அந்த ஏரியா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஏரியா. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். நேற்றுக்கு வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அவ்வளோ ஒரு க்ரௌடு அந்த ஏரியாவில். அதே மாதிரி ப்ளே ஏரியாவும் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவுக்கு சூப்பர்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் இதில் வந்து போண்டா அப்புறம் வடை இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பிள்ளைங்களும் விளையாடி முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலு. வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இப்படி ஒரு ஏரியா நான் பார்த்ததே இல்லையே இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டீ குடிச்சிட்டு அதில் டீ கொடுத்தாங்க. டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.